நம்முடைய எதிர்கால தலைமுறைக்காக இந்த போராட்டம். கூடலூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், காரைக்குடி இந்த பகுதிகளை இணைக்கின்ற வகையில் திருச்சி மாநகர் புறநகர் பகுதியிலே கரூர் கோவை சாலையில் அந்தநல்லூர் தொடங்கி, அடுத்தது திருச்சி தோகமலை சாலை, அடுத்து திருச்சி திண்டுக்கல் சாலை, அடுத்து திருச்சி மதுரை சாலை, அடுத்து திருச்சி ராமேஸ்வரம் சாலை, அடுத்து திருச்சி தஞ்சை சாலை. இந்த சாலைகளுக்குள் வெளியில் இருந்து வருகின்ற கனரக வாகனங்கள் நகர பகுதியிலே நெருக்கம் ஏற்படாமல் வெளிவட்ட அரைவட்ட சுற்றுச்சாலை திட்டம் மத்திய அரசாலும் மாநில அரசு ஒப்புதலாலும் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தை மனப்பூர்வமாக தமிழக விவசாயிகள் சங்கமும் பொதுநல அமைப்புகளும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். நாங்கள் வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரி அல்ல. வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் புங்கனூர் ஏரி, கள்ளிக்குடி ஏரி, கொத்தமங்கலம் ஏரி, பஞ்சப்பூர் ஏரி, கேசாத்தனூர் பெரியகுளம், கேசாத்தனூர் கணக்கன்குளம், ஓலையூர் ஏரி, கும்பக்குடி ஏரி, சூரியூர் ஏரி, எல்லப்பட்டி ஏரி, பழங்கனாங்குடி ஏரி, துவாக்குடி பெரிய ஏரி, துவாக்குடி பரந்தான்குளம் ஏரி ஆகிய 13 ஏரிகளை மண்ணை கொட்டி அழிக்கதைத்தான் மக்கள் எதிர்க்கிறார்கள். நிலத்தடி நீராதாரத்தை நீங்கள் அடியோடு அழித்துவிட்டு எதிர்கால சந்ததியுடைய வாழ்வாரத்தை, விவசாயத்தை சுத்தமாக அழித்துவிட்டு குடிநீர், உணவு பஞ்சத்தை உண்டாக்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு செயல்படு கூட்டு களவாணித்தனம் செய்து திட்டமிட்டு செயல்படுகின்றது. இதில் புங்கனூர், கள்ளிக்குடி, கொத்தமங்கலம் ஏரிக்கான வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட 15 வழக்குகளை விவசாயிகளுக்கு ஆதரவாக நீராதாரங்களை பாதிக்காத அளவுக்கு வல்லுநர் குழு அறிக்கை, உயர்நீதிமன்ற மாண்புமை நீதியரசர்களுடைய நீதி பேராணைகள் அத்தனையும் ஏரிகளை தவிர்த்து ஏரிகளுக்கு வெளியே, ஏரிகள் குறுக்கே செல்ல வேண்டுமென்றால் உயர்மட்ட பாலங்கள் போட்டுத்தான் செல்ல வேண்டும், அல்லது சௌரியம் இல்லை என்றால் ஏரிகளுக்கு வெளியே நீங்கள் சாலையை கொண்டு செல்லுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கின்றது. இந்த வல்லுநர் குழு அறிக்கையும் இந்த உத்தரவுகளையும் மூடி மறைத்துவிட்டு சாத்தனூர் ஏரியிலிருந்து அங்கே பஞ்சப்பூர் ஏரியிலிருந்து அங்கே 10 ஏரிகளை மண்ணை கொட்டி அளிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு அரசு அந்த 3 ஏரிகளுக்கான உத்தரவை ஏற்கனவே 10 ஏரிகளை அழிப்பதற்கு கொடுத்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு இந்த உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் மேல்மட்ட பாலம்தான் அமைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்ட பிறகும் கொரோனா பொது முடக்க காலத்திலே போர்க்கால அடிப்படையிலே அதிரடியாக 10 ஏரிகளை மண்ணை கொட்டி அளிக்கும் பொழுது நாங்கள் பொதுநல அமைப்புகள் அத்தனையும் சேர்ந்து தடுத்து போராடியும் தமிழக அரசு கண்டும் காணாதது போல் இருந்து கொண்டது. பொதுப்பணித்துறை வேடிக்கை பார்த்தது. மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்தார்கள். அடுத்த தலைமுறைக்கு உண்ண உணவு, குடிக்க குடிநீர், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அனைத்து இனங்களும் ஆடு, மாடு, கோழி, குஞ்சு அத்தனையும் வளர வேண்டும் என்றால் நீராதாரங்கள் வளர வேண்டும். அங்கே 67 டிஎம்சி உச்சநீதிமன்றம் தேக்குவதற்கு உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு மீண்டும் 67 டிஎம்சியை தேக்குவதற்கு உத்தரவு போட்டிருக்கின்றது. அது 93 டிஎம்சி தான் மேட்டூரில் தேக்க முடியும். அதில் இன்னும் 67 டிஎம்சி போய்விட்டால் தமிழ்நாட்டினுடைய கதி என்ன கிடைக்கும்? 2026 சட்டப்பேரவை தேர்தலை பற்றி அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டுக்கொண்டு அக்கறை காட்டுகிறார்களே, அந்த 67 டிஎம்சியை பற்றி கவலைப்படுகிறார்களா? இங்கே இந்த 13 ஏரிகளை திருச்சி மாநகரை சுற்றி அழிக்கும் பொழுது இந்த திருச்சி மாநகரிலே குடியிருக்கின்ற மக்கள் நிலத்தடி நீரின்றி, குடிக்க தண்ணீரின்றி, உண்ண உணவின்றி, பறவைகள், விலங்குகள் அத்தனையும் திணறப் போகின்றது என்பதை சுட்டிக்காட்டித்தான் நாங்கள் இந்த வளர்ச்சி திட்டத்தை வரவேற்கிறோம். நீங்கள் உயர்மட்ட பாலம் போட்டு செல்லுங்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்கின்றோம். உயர்மட்ட பாலத்தை இப்பொழுது ஜனநாயக ரீதியிலே இந்திய பாராளுமன்றம் 2026 பட்ஜெட்டிலே அனைத்து ஏரிகளிலும் உங்களால் முடிந்தால் வெளியே சென்று விடுங்கள், இல்லை குறுக்கேத்தான் செல்ல வேண்டும் என்றால் நீதிமன்ற உத்தரவுப்படி உயர்மட்ட பாலங்கள் போட்டுத்தான் செல்ல வேண்டும். அதுக்கு திட்ட நிதி ஆதாரத்தை மரியாதைக்குரிய பாராளுமன்றம் உடனடியாக பட்ஜெட் திட்டத்தில் நிதி ஒதுக்க வேண்டும். அதே நேரத்தில் பஞ்சப்பூரிலிருந்து கரூர் சாலையை இணைக்கின்ற
அந்த சாலை அரைவட்ட சுற்றுச்சாலை இந்த வழக்கை காரணம் காட்டி வெளியிலே புங்கனூர், கள்ளிக்குடி, கொத்தமங்கலம் ஏரிகளில் கொட்டப்பட்ட மண்ணை 2.5 கோடி ரூபாய் செலவழித்து நீதிமன்ற உத்தரவுப்படி வெளியே கொண்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த சாலையை நீங்கள் ஏன் கலைஞர் பேருந்து முனையம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த சாலையை ஏன் கரூர் சாலையோடு இணைக்க மறுக்கிறீர்கள்? அப்ப மீறி இருக்கின்ற அந்த ஏரிகளையும் அழிக்க அரசு, தமிழ்நாடு அரசு துணை போகிறதா? இங்கே இருக்க மந்திரிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை காட்சி ஊடகத்துறையினரே இதனை வெளியே கொண்டு வந்து எதிர்கால சந்ததியின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உங்கள் கையிலே தான் இருக்கிறது. அதனால் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த அனைத்து ஏரிகளிலும் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும் என்பதை தமிழக விவசாயிகள் சங்கம், பொதுநல அமைப்புகளும் 10 ஏரிகள் பாதுகாப்பு குழுவும் இந்த காரணத்தை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த NH 67 அரைவட்ட சுற்றுச்சாலை அலுவலகம் கருமண்டபம் அலுவலகத்தின் முன்னாலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கோரிக்கை மனுவை மதித்து இந்த அதிகாரிகள் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுத்து இந்த திட்டத்தை, எதிர்கால சந்ததியின் திட்டத்தை, வாழ்வாதாரத்தை காப்பாற்ற இந்த கோரிக்கை மனுவை இங்கே சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமென்றால் இருக்கிற நம்மளுடைய பாட்டன், கொள்ளு பாட்டன் காப்பாற்றிய இந்த நீர்நிலைகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கு நாம் தாரை வாத்து பாதுகாத்து கொடுக்க வேண்டும். இதிலே தவறு நடக்கும் என்றால் நான் ஏற்கனவே பத்திரிகைகளை அறிக்கை கொடுத்திருக்கின்றேன். இதுக்கு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டவில்லை என்றால் நானும் என்னுடைய மனைவியும் தீக்குளிப்பு போராட்டத்தை தேர்தலுக்கு முன்பாக நடத்தி காட்டுவோம் என்பதை இங்கே குழுமி இருக்கின்ற போராட்ட குழுவின் சார்பாக வலியுறுத்துகிறோம். போராட்ட குழுவினர் இந்த தீக்குளிப்பு போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் நாங்கள் எல்லாம் உங்களோடு துணை நிற்கின்றோம், திருச்சியை பாதுகாப்போம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்துத்தான் இன்றைக்கு அனைத்து பொதுநல மன்றங்களும், திருச்சியில் இருக்கின்ற தன்னார்வல அமைப்புகளும், தண்ணீர் அமைப்புகளும், பொதுநல அமைப்புகளும் இன்றைக்கு குழுமி இருக்கின்றார்கள். இதனை அரசு, மத்திய அரசு, மாநில அரசு கவனத்தில் எடுத்து எதிர்கால சந்ததியின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை தமிழக விவசாயிகள் சங்கம், பொதுநல அமைப்புகள், 10 ஏரிகளுக்கான இந்த வாழ்வாதார பாதுகாப்பு சங்கம் சார்பாக வலியுறுத்துகின்றோம். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.